யோகானந்தர் அந்த மாதிரி ஒரு மகான்கள் பிறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அது ஆண்டவருடைய அருளால் அவங்க பிறக்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது எல்லா திசையும் போயிட்டு போது ஒரு பெரிய செவரு, அந்த செவர் மேலே ஏறுறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. சில பேர் தான் அந்த அந்த செவர் மேலே ஏற முடியும். அந்த செவர் மேலே ஏறிட்டு ஒரு ஏறுறாங்க, ஏறிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தர் ஏறுவான், ஏறிட்டு ஓ மை காட் வாட் இஸ் சீன் ஆஃப் டபால் குதிச்சிருவாங்க. கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குறவன் எல்லாம் அப்படியே குதிச்சிருவான். பார்த்தா மேலே போகிறா ஓ மை காட் வாட் இஸ் அப்படி குதிச்சிருவாங்க. இதில் வந்து ஒருத்தன் மேலே வந்தான். அது மேலே வந்துட்டு இது என்னென்ன இருக்குது, இப்படி இருக்குது, அங்கே இது தெரியாது, அங்கே குளம் இருக்குது, அங்கே அரண்மனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு செயின்ஸ். எத்தனையோ செயின்ஸுங்க. சில செயின்ஸ் வந்து அவங்க ஆத்ம சாட்சாத்காரத்தை ரியலைஸ் ஆன பிறகு வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஆண்டவருடைய ஐக்கியமாயிடுவாங்க. சில பேர் அங்கே வந்து உட்காந்துட்டு இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கீழே இறங்கி வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களையும் கூட்டிகிட்டு போய் மேலே போய் அந்த பக்கம் விடுவாங்க. அந்த கேட்டகரி தான் பரமஹம்ச யோகானந்தர்.